நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1968-69 ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் 45 ஆண்டுகள் கழித்து இன்று சந்திக்கும் பள்ளி நண்பர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு அந்த ஆண்டில் தங்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரிய பெருமக்களுக்கு மரியாதை செலுத்தி பழைய நினைவுகளை ஒருவருக்கொருவர் நினைவூட்டி மகிழ்ந்து கொண்டு பழைய விளையாட்டுகளை விளையாடியும் மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. 1968-69 ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் இன்று 45 ஆண்டுகள் கழித்து அதே பள்ளியில் சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட 60 வயதுக்கு கடந்த முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களின் பழைய நினைவுகளை நினைவூட்டி மகிழ்ந்தனர். மேலும் அப்போது பாடம் நடத்திய ஆசிரிய பெருமக்களையும் அழைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தினர். மேலும் தங்களது பழைய விளையாட்டுகளை பள்ளி திடலில் விளையாடி ஒருவருக்கொருவர் உற்சாகமடைந்தனர். மேலும் அவர்கள் கூறுகையில், தாங்கள் இப்போது அரசு துறை மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகளில் பணியாற்றி உள்ளோம். இந்த நட்பு வாழ்க்கையில் மறக்க முடியாதது. 45 ஆண்டுகள் கழித்து சந்தித்தது மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் தற்போது உள்ள பள்ளி மாணவர்கள் ஒழுக்கமுடன் நடக்க வேண்டும், போதை பழக்கத்திற்கு அடிமையாகிவிடக்கூடாது என்ற அறிவுரையை வழங்கினார். அதேபோன்று முன்னாள் மாணவர்கள் இணைந்து தற்போது அரசு பள்ளிகளை மீட்டெடுத்து வருகிறோம். பள்ளிகளுக்கு தேவையானவற்றையும் மாணவர்களுக்கு படிப்புக்கு தேவையானவற்றையும் செய்து கொடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் டாக்டர் அபிஸ் ராஜா. வணக்கம். இது தோவாளை அரசு பள்ளியில படிச்ச 1978-79 படிச்ச மாணவர்களுடைய சந்திப்பு நிகழ்ச்சி. இதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆவரேஜா 64 பிறந்தவங்க, 63, 65, 61, 65 வயசு, ஆவரேஜா 65 வயசு வரைக்கும் உள்ளவங்க. 45 வருஷங்கள் இந்த பள்ளியை விட்டு போய் 45 வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறம் அவ்வளவு பேரையும் தேடி கண்டுபிடிச்சு ஒருங்கிணைச்சு இந்த ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துது. அது மட்டுமல்ல, எங்க காலகட்டத்தில் இருந்த ஆசிரியர்கள் 86 வயசு 90 வயசு அதில் உள்ளவங்க வரைக்கும் வந்துக்கிறாங்க. அந்த ஆசிரியர்களும் மாணவர்களும் சந்திச்சு அந்த ஆசிரியர்கள்ட்ட ஆசியும் பெற்று மாணவர்கள் அனைவரும் ஜாலியா, லேடிஸ் முதல் கொண்டு லேடிஸ் ஜென்ஸ் எல்லாரும் சந்தோஷமா நிறைய விளையாட்டு போட்டிகள், அவங்களுடைய வயசுக்கு தக்கன சில விளையாட்டு போட்டிகள், ஒன்னா உட்கார்ந்து டீ குடிச்சு சாப்பிட்டு சந்தோஷமாட்டு இது பண்ணி நம்ம இன்னும் ஹெல்த்தியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இப்ப 45 வருஷங்கிறது ரத்தின விழான்னு வச்சுக்கிறோம். ஏன்னா 45 இங்க அடுத்தால 50ங்கிறது பொன் விழா. அந்த பொன் விழாலே எல்லாரும் சந்தோஷமா சந்திக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த விழா நிறைய வந்துருக்காங்க. ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா பாம்பேல இருந்து வந்திருக்கிறா, மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கா, பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காங்க, கோவை நிறைய பேர் வந்திருக்காங்க, உள்ளூர்ல இருந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுடைய செட்டை பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட படிச்சவங்க பெரிய பொறியாளர்களாட்டு பெரிய நிறுவனங்கள்ல பொது மேலாளராட்டு இருந்துக்கிறாங்க. நம்பர் ஆனந்த் பாத்தீங்கன்னா டிவிஎஸ்ல GM-ஆ இருந்துக்கிறாங்க. நம்ம அரசு துறையில நீதித்துறையில இருக்கிறாங்க, ஆசிரியர்களாட்டு இருக்கிறாங்க, பேராசிரியர்களாட்டு, இசை பேராசிரியராட்டு இருக்கிறாங்க. டாக்டரேட் முடிச்சவங்க நிறைய பேருக்கு காலேஜ் ப்ரொஃபஸராட்டு இருக்கிறாங்க, இன்ஜினியர்ஸ், நிறைய லீடிங் பிசினஸ் பீப்புளாட்டு இருக்கிறாங்க. தோவாளை தெரியும் உங்களுக்கு, போக்குவரத்து கழகம், இது மாதிரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எல்லா துறையிலும் இருக்கிறாங்க, ஐடிலயும் இருக்கிறாங்க, பிசினஸ்லயும் இருக்கிறாங்க, விவசாயத்திலையும் பண்ணி சந்தோஷமாங்க. அந்த மேல போன துறைகள் தான் இல்ல, மாணவர்கள் இன்னும் ஆரோக்கியமாட்டு விவசாயம் பண்ணக்கூடியவங்க கூட எங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் சந்தோஷமா. இது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு அடுத்த இன்னிங்ஸ் மாதிரி, அடுத்த ஒரு வாழ்க்கையினுடைய அடுத்த அத்தியாயம். வீட்டு கவலைகள் அது இதெல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்கணும். நண்பர்கள் ஒன்றிணைஞ்சா ஒரு குரூப் வச்சுக்கிறோம், வாட்ஸ்அப் குரூப். அதுல எங்களுக்கு பிடிச்ச எங்க வயசு சம்பந்தமான விஷயங்களை போட்டு எடுத்து இது முக்கியமா இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் 45 முதல்ல இந்த ஆர்கனைசேஷன் பண்ணி நாங்க தான் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதை பார்த்து மற்றவங்களும் இனிமேல் குரூப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்கூல்ல இது மாதிரி பண்றது இல்ல, ஒரே ஆமா ஆமா ஆமா. அந்த ஸ்கூல் படிச்ச பள்ளிக்கு நாங்க எந்த ஒரு 10 வகுப்புகள் கிட்ட ஃபேன் இல்லாத வகுப்புகளுக்கு எல்லாம் ஃபேன் பண்றோம். இது போக நாங்க முன்னாள் மாணவர்கள் சங்கம்னு தனியா வச்சுக்கிறோம். இது எங்க வகுப்பு மட்டும். இது போக தோவாளை பள்ளியில முன்னாள் மாணவர்கள் சங்கம்னு இருக்குது. அந்த சங்கத்துக்கு நான் அது வாயிலாகவும் நிறைய விஷயங்களை பண்றோம். இது எங்க பள்ளி எங்க வகுப்புக்கு மட்டும் சொன்னா பொருத்தமா, அது எங்க வகுப்புல இன்னைக்கு உள்ள நிகழ்ச்சியில மட்டும் ஒரு 10 ஃபேன், நல்ல ஃபேன் எல்லா கிளாஸும் அதெல்லாம் இருக்குது. அதுல தனியாகவே அவங்களெல்லாம் அவங்கள அடாப்ட் பண்ணி படிக்கக்கூடிய அளவுல நம்ம நிறைய
மாணவர்கள் வந்து அதாவது நட்போடு இருந்தால்தான் நம்ம நிறைய ஆயுசு சந்தோஷமா வாழ முடியும். மற்ற எல்லாருக்கும் பேர்டன்ஸ் இருக்கும், கவலைகள் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், அதெல்லாம் விட்டுக்கிட்டு ஆமா போதைப் பொருட்களை வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம கவனமா இருக்கணும். நம்ம இனி வந்து போதைப் பொருட்களுக்கு எதுக்கும் ஆளாகாமல் நட்புல இருந்தோம்னா அதெல்லாம் மறந்துப்போம். அந்த மாதிரி ஆமா நண்பர் ஐயப்பன், என் பேர் பகவதி பெருமாள்.